கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ் மோட்டோ விளாக். நான் உங்கள் பிரணி அல்டிமேட். இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த RX 135 வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன விளம்பரம் பண்ண போகிறேன் கைஸ். சரி வாங்க வண்டியை பற்றி டீல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இது Yamaha மேக் பண்ண வண்டி RX 135 மாடல். இயர் பார்த்தீங்கன்னா 1999. இது எத்தனை ஓனர் பார்த்தீங்கன்னா 3வது ஓனர். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வண்டியை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த செலவும் செய்ய தேவையில்லை. பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். இங்கேருந்து ஊட்டி கொடைக்கானல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக போய்ட்டுலாம். அதுக்கு சைடு மிரர் போட்டிருக்காங்க. இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ரைட்டு சரிதான் தெரியல. ஃப்ரண்ட்டு ப்ளூ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்னு லாரி ஹார்னு அங்கே தள்ளி நிற்கணும், அது போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு சின்ன செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சைடில் அந்த டூல்ஸ் பாக்ஸ் மட்டும் நீங்கள் மாத்திர மாதிரி வரும். இது மட்டும் இல்லை, அது நீங்கள் மாத்திர மாதிரி வரும். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரல. மேபி வந்துச்சுன்னா உங்களுக்கு மாற்றி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு வந்து பேட்டரி செட் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ரா பேட்டரி. இது வந்து வண்டியோட வந்த பேட்டரி வந்து இங்கே சென்ட்ரலில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஆல்ட்ரு பண்ணி செட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN 55D 4629 புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் கைஸ். இப்போ வண்டி கரண்ட்டில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பெருந்தல் அடிவில் தான் கைஸ் இருக்குது. வண்டி எந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் கைஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோ டேஞ்சர் லைட்டு, பிரேக்கிங் லைட்டு, சாரி இந்த பக்கம் பிரேக் அடிச்சு தெரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி கார்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு சின்ன செலவு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்டு பழஞ்ச மாதிரி இருக்கும். கீழே வந்து பீஸ் வச்சோம்னா, அதாவது சைட் ஸ்டாண்டை போட்டு வண்டி நிறுத்தணும் பார்த்தீங்கன்னா வண்டி கீழே தொங்குன மாதிரி இருக்கும். கீழே ஒரு பீஸ் வச்சு அடித்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட் கிளியர் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஒரு 200 போட்டோம்னா நியூ ஸ்டாண்டே மாட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்னு, ஹெவியான ஹார்னு. சைடு பம்பர் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்குது. பேக்கில் அது சேம் டைம் மாத்திரம் தான். ரெண்டுமே 60 to 50% வந்து டயர் கண்டிஷன் இருக்குது கைஸ். ஸோ வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வண்டி வந்து எந்த ஊரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை தாலுக்கா திங்களூங்கல் ஊர் தான் கைஸ் இருக்குது. மறுபடியும் வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒருக்கா சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 1999 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் கரண்ட்டில் இருக்குது. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கரண்ட்டில் இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த டேங்க் மட்டும் வண்டி புக்கில் வந்து பிளாக்னு இருக்குது, ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் மாடிஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம டேங்க்கு சைடு ஒரு 2 வந்து பிளாக்ல போட்டால் வேறு எந்த பிரச்சனை ஓட்டிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எந்த ஒரு போலீஸ் கேஸுமே கிடையாது. எல்லாமே நீட்டாக கிளியரன்ஸாக இருக்குது. நம்மகிட்ட வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, வண்டி புக்கு மாற்றணும், எஃப்சி பண்ணணும், ஃபைன் கட்டணும், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போனாக்கா நாங்கள் தெளிவான வண்டி பார்த்து எடுத்துருக்கு கைஸ். வண்டி எடுத்துகிட்டு போனால் நீங்கள் பெட்ரோல் போட்டு உங்கள்கிட்ட கூட்டிகிட்டே இருக்கலாம். எந்த ஒரு ஆடியோ ஆஃபீஸ் அலையவே தேவையில்லை. இந்த வண்டியை வேணும்னா கீழே தெரிய ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க கைஸ். ஓகே பாய்.